வணக்கம். நாங்கள் வெளியிட்ட 1-2 பாகங்களை நீங்கள் பார்த்து மறைக்கப்பட்ட சில உண்மைகளை புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இதோ 3வது பாகம் தொடர்கிறது. அவற்றை பார்ப்பதற்கு முன்னர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடருங்கள். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவர காத்திருக்கிறது. வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்கள் கருத்துக்களையும் பின்னூட்டமிடும் பகுதியில் குறிப்பிட தவறாதீர்கள். வாருங்கள், காணொளிக்குள் போவோம். ஒரு நிழல். நாம் பார்க்கிறோம், ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் வரலாறு சில சமயம் நேராக சொல்லப்படாது. அது மறைமுகமாக மட்டுமே பேசும். ராவணன் அவன் ஒரு மனிதன் மட்டுமில்லை, ஒரு காலத்தின் சின்னம். அந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் அவனை புரிந்து கொள்ள முடியாது. சில ஆய்வாளர்கள் 3வது முக்கியமான கோணத்தை முன்வைக்கிறார்கள். அது அறிவு மற்றும் ஆற்றல் கட்டுப்பாடு. ராவணன் பற்றிய பழமையான குறிப்புகளில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வருகிறது. அவன் வெறும் போர் வீரன் அல்ல, அவன் ஒரு நாலேஜ் கீப்பர், அதாவது அறிவை சேகரித்து அதை பாதுகாத்தவன். அவன் சிவபக்தன் என்று சொல்லப்படுவது ஒரு ஆன்மீக அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு டீப்பர் சிம்பலிசம். சிவன் அறிவின் மூலமாகவும் அழிவின் சக்தியாகவும் பார்க்கப்படுகிறார். அந்த சக்தியை புரிந்து கொண்டவன் ராவணன். சில பழமையான நூல்கள் குறிப்பிடுகின்றன, ராவணன் நாதம் பற்றிய அறிவில் தேர்ச்சி பெற்றவன். நாதம், அதாவது ஒலி, இது வெறும் இசை அல்ல, இது அதிர்வுகள், ஃப்ரீக்வென்சி, எனர்ஜி. இன்றைய விஞ்ஞானம் சொல்வது என்ன? ஒலி மற்றும் அதிர்வுகள் பொருட்களையும் மனித மனதையும் பாதிக்க முடியும். அதே கருத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் அவர்களுக்கு தெரிந்திருந்ததா? இதுதான் அந்த லாஸ்ட் நாலேஜ் சிஸ்டம்ஸ் பற்றிய மிகப்பெரிய கேள்வி. மேலும் சில குறிப்புகள் ராவணன் மருத்துவத்தில் வல்லவர் என்று கூறுகின்றன. ஆயுர்வேதம், மூலிகைகள், உடலின் பேலன்ஸ், இந்த அறிவு அனைத்தும் இன்று மீண்டும் மதிப்பிடப்படுகின்றன. அதாவது நாம் முன்னேறுகிறோம் என்று நினைக்கும் போது நாம் பழைய அறிவை மீண்டும் கண்டுபிடிக்கிறோமா? இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. ஏனெனில் ஒரு சமூகம் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தால் அது எப்படி திடீரென மறைந்து போகும்? போர் காரணமா? இயற்கை பேரழிவுகளா? அல்லது அறிவு கட்டுப்படுத்தப்பட்டதா? சில கன்ஸ்பிரசி ஆய்வாளர்கள் கூறுகின்றனர், அறிவு இட்செல்ஃப் ஒரு பவர். அதை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களே உலகத்தை கட்டுப்படுத்துவார்கள். அப்படியானால் ராவணன் அந்த பவரை வைத்திருந்தாரா? அதனால்தான் அவன் ஒரு ஆபத்தான எதிரியாக மாறினாரா? இது ஒரு ஸ்பெகுலேஷன், ஆனால் அதற்கான சின்னங்கள் இருக்கின்றன. பழமையான கோவில்களில் காணப்படும் சில வடிவங்கள், மந்திரங்கள், யந்திரங்கள், அவை அனைத்தும் ஒரு அட்வான்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எனர்ஜியை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது ராவணன் ஒரு அரசன் மட்டுமல்ல, ஒரு சிஸ்டம், ஒரு அறிவு மையம், ஒரு சக்தி. அப்படியான ஒரு மனிதன் வரலாற்றில் எப்படி நினைவில் வைக்கப்பட வேண்டும்? ஒரு வில்லனாகவா அல்லது ஒரு டேஞ்சரஸ் ஜீனியஸாகவா? இதுதான் 3வது பாகம் முன்வைக்கும் கேள்வி. ஆனால் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்கிறது. சில தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் ஜியோலாஜிக்கல் டேட்டா ஒரு சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகின்றன. இந்திய பெருங்கடலில் முன்பு இருந்திருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் இப்போது கடலில் மூழ்கி இருக்கலாம். இது ஒரு தியரி. ஆனால் அது உண்மை என்றால், ஒரு பெரிய நாகரிகம் நேரடியாக அழிக்கப்படவில்லை, அது மறைந்து விட்டதா? ராவணனின் பேரரசு அப்படி ஒரு மறைந்த உலகத்தின் பாகமா? இந்த கேள்வி இன்னும் பதிலில்லாமல் உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. நாம் தேடுவது ஒரு மனிதனின் கதை மட்டுமல்ல, ஒரு முழு நாகரிகத்தின் அடையாளம். ராவணன் அவன் யார் என்று கண்டுபிடிப்பது அவன் பற்றி அல்ல, அது நாம் யார் என்பதை கண்டுபிடிப்பது. ஏனெனில் மறைக்கப்பட்ட வரலாறு அது கடந்த காலத்தை மட்டும் மாற்றாது, அது நம்முடைய எதிர்காலத்தையும் மாற்றும். அதனால்தான் இந்த தேடல் இங்கே நிற்காது. இது இன்னும் ஆழமாக போகும், இன்னும் ஆபத்தான உண்மைகளை தொடும். ஏனெனில் சில உண்மைகள் கண்டுபிடிப்பதற்காக இல்லை, அவை மறைந்தே இருக்க வேண்டியவை. ஆனால் ஒருமுறை அவை வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் அவற்றை மீண்டும் இருளில் தள்ள முடியாது.